ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டோன்னு விட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஆனியனுக்கு 3 தக்காளி அது மாதிரி எடுத்துகிட்டு 2 ஆனியனை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் கடாயில் போட்டு நல்லா வதங்க விடணும். நல்லா இப்போ இல்லை கண்ணாடி பதம் மாதிரி வேணாம், உங்களுக்கு நல்லா நறுக்குன்னு இருக்கணும்னா அதை முன்னாடியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்க 3 தக்காளியை அதை வந்து ஒரு பக்கமாக தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வேகட்டும்னு சொல்லி விட்டுடணும். நல்லா விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திங்கன்னா அது ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிடும். அதுக்கப்புறமா பச்சை மிளகா, மஞ்சத்தூள், தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் நல்லா வதக்கி விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் 2 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டு எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்தளவுக்கு போதும்னா அப்படியே விட்டுருங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் பாயில் ஆகட்டும்னு விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் விட்டீங்க அப்படின்னா நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் இருக்கும். அப்போ தான் அந்த காரம் அதெல்லாம் வந்து நமக்கு நல்லா இதில் ஊறி இருக்கும். ஆனியன்லேயும் தக்காளி ஸ்மெல்லும் போகாது. இல்லை இன்னும் தக்காளி வேணும்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் புளிப்பாக போயிடும். தக்காளி எக்ஸ்ட்ராவாக போட்டிங்கன்னா வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி முதலையே நிறுத்திட்டு எடுத்துடுங்க. இந்த மாதிரி ஆயில் மாதிரி கசஞ்சி வரும். அந்த மாதிரி இருந்து இந்த தொக்கு மாதிரி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரினா கூட விட்டுருங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வரும்போது கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து சப்பாத்திக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்கும்